அப்படி நீங்க பண்ணலன்னா உங்களை யாரும் பிளாக்மெயில் பண்றதா தான் அர்த்தம். நீங்க பிரச்சனையில இருக்கிறதா அர்த்தம். யாரும் என்ன சீட் பண்றாங்கன்னு அர்த்தம். உங்க முகத்தை நான் பார்க்கலன்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண கூட தயங்க மாட்டேன். எனக்கு வாழ்க்கையில எதுவுமே முக்கியம் இல்லைங்க. நீங்க நல்லா இருக்கணும், என்னோட எப்பவும் இருக்கணும். நிறுத்தி. இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சார். எனக்கும் புரியல சார், நீங்களே சொல்லுங்களேன் என்ன பண்ணலான்னு. அவ கேட்ட மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து அனுப்பி விடுங்க சார். அது எப்படி சார் முடியும்? ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை வச்சு தமிழ் பேசுற மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அது வீடியோல வேணும்னா அதுக்கு சான்ஸே இல்லை சார். தமிழ் நம்ம கிட்ட இல்லைங்களே. அது எனக்கும் தெரியும் சார். ஆனா அவ பார்த்தே ஆகணும்ன்றாலே. அவ எப்பவும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் சார். ஏதாவது பண்ணுங்க சார். இனிமே அவ இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணவே கூடாது. தமிழை கேட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவ மிரண்டு போற அளவுக்கு ஏதாச்சும் மிரட்டலா பண்ணுங்க. ஓகே சார், நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க கவலையை விடுங்க. साहब, आपको मिलने के लिए आपका दोस्त आया साहब। कौन? अशरफ साहब आया साहब। ठीक है, अंदर भेजो। ठीक है साहब। சார் அப்ப நான் கிளம்புறேன். சார், நீங்க ஏதாவது பண்ணி அந்த துளசி ஆஃப் பண்ணுங்க. இனிமே அவ எந்த டார்ச்சரும் பண்ணக்கூடாது. இல்ல சார், நான் பாத்துக்கிறேன். இனிமே அவ உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டா. வரேன் சார். வாடா ஸ்ரத், என்னடா இவ்ளோ காலைல வந்திருக்க? சாரி குரு, உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நோ அப்படிலாம் இல்ல. வா வந்து உட்கார். டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல பரவாயில்ல குரு, இருக்கட்டும். சொல்லு, என்ன விஷயம்? ஃபைனான்சியர் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாரா. 3 மாசத்துல திருப்பி கொடுத்துருன்னு 2 கோடி ரூபாய் லோன் வாங்கி கொடுத்தேன். வாங்கி 5 மாசம் ஆச்சு, இன்னும் நீ இன்ட்ரெஸ்ட் கூட கட்டல. டேய், நான் உன்னை ஏமாத்திர மாட்டேன்டா. தெரியும் குரு, ஆனா அவன் ஃபோன் பண்ணி டென்ஷன் பண்றான். அவனுக்கு என்ன பிரச்சனையோ பணத்தை உடனே கேக்குறான். டேய், உடனே வேணும்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்கடா போவேன்? ஒரு 1 வீக் டைம் கேளு, அதுக்குள்ள நான் அப்படியே செட்டில் பண்ணிடுறேன்டா. அப்ப மட்டும் எங்க இருந்துடா வரும்? டேய், என் அப்பா மினிஸ்டர்டா. அவர் மட்டும் தலையசிச்சார்னா 2 இல்ல 2000 கோடி என் பேர்ல டெபாசிட் ஆகும். ஆமா பிரதர், நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆகட்டும், அமௌண்ட்டை உடனே ரிட்டர்ன் பண்ணிடலாம். அப்புறம் உனக்கு ஒரு லம்ப் அமௌண்ட் தரேன்டா. ஓகேடா, என் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்குள்ள பணத்தை செட்டில் பண்ணிடு. ஏய் ஷூர்டா, கண்டிப்பா பண்ணிடுறேன். 1 வீக் மட்டும் பொறுத்துக்கோ. ஓகே குரு, நான் உன்னை நம்பி தான் போறேன். எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கோ. ஓகே, கிளம்புறேன். சரி, அதுக்குள்ள கிளம்புறேன்ற. ஏதாவது சாப்பிட்டு போடா. இருக்கட்டும்டா, பாய். ஓகேடா, பாய். तुलसी, அப்பா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அவர் மெசேஜ் வந்த நம்பருக்கு நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கேன்ப்பா. அவர் எங்க இருக்காரு, எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்காரு, அவர் பத்திரமா இருக்கிறது உண்மைனா அதுக்கு ஆதாரமா ஒரு வீடியோ கால் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கேன். அதுக்கு அவர்கிட்ட இருந்து பதில் வருதான்னு தான்ப்பா காத்துட்டு இருக்கேன். நிச்சயமா மாப்பிள்ள உன்னை வீடியோ கால்ல கூப்பிடுவாரு. துளசிக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாத எதிரிங்களோட அவ போராடிக்கிட்டு இருக்கா. அதுல அவ ஜெயிக்கணும். அவ புருஷனோட அவ நல்லா வாழணும். அதுக்கான தைரியத்தை நீதான் அவளுக்கு தரணும்மா. என்னங்க? என்ன காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வர போல இருக்கு? துளசிக்காக வேண்டிட்டு வரலான்னு போனேங்க.
எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் சொல்லிக்காம போயிட்டேன். ஆமா, துளசி எங்கங்க? அங்க ரூம்ல இருக்கா. ஆ, அம்மா துளசி, அப்பா இங்க வாமா. நமக்கு துளசிக்கு நேரமே சரியில்லையாங்க. சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு கஷ்டம்லாம் தீரணும்னு வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். வாமா, உனக்காதாம்மா கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்தேன். இது சாமிக்கு அர்ச்சனை பண்ண எலுமிச்சை பழம். இத பத்திரமா உன் பர்சிலேயே வச்சுக்க. ஏங்க, கோயில் குருக்கள் கிட்ட நம்ம வீட்டு நிலைமையை சொல்லி அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். அப்படியே நம்ம துளசியோட ஜாதகத்தையும் காட்டினேன். இவளோட தசா புத்தி சரியில்லையா, அதனாலதான் இவ்ளோ கஷ்டம்னு சொன்னாரு. கஷ்டங்கிறது தெரியுது, ஆனா அதுக்கான பரிகாரம் என்ன? அதையும் சொன்னாருங்க. கும்பகோணத்துல நவக்கிரக கோயில் இருக்குல்ல, ஆமா. அங்க 3 நாள் தங்கி இருந்து எல்லா கிரகங்களுக்கும் பரிகாரம் பண்ணா தோஷம் நீங்கி பிரச்சனை சரியாகும்னு சொன்னாரு. என்னது, கும்பகோணத்துல 3 நாள் தங்கணுமா? ஆமாங்க. என்னெல்லாம் பரிகாரம் பண்ணணும்னு சீட்ல கூட எழுதி கொடுத்திருக்காருங்க. இதுக்கு துளசி கூட வர வேண்டாங்க, நானே போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துடுறேன். உன்னால எப்படி முடியும் பத்மா? என்னாலையும் வர முடியாது. மோகனுக்கு வேலை இருக்கு, துளசி படிக்கணும், பவித்ராவையும் அனுப்ப முடியாது. அத பத்தி எல்லாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பக்கத்து வீட்டு அம்மாவும் கோவிலுக்கு வந்திருந்தாங்க. அவங்க பொண்ணுக்கும் தோஷம் இருக்குன்னு சொல்லி பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. யாரு? தனத்தோட பொண்ணுக்கா? ஆமாங்க. 2 பேரும் ஒன்னா போய் பரிகாரம் பண்ணலாமான்னு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீங்க 2 பேரும் தனியா போய் எப்படி சமாளிப்பீங்க? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்லைங்க. அவங்க தங்கச்சி வீடு கும்பகோணத்துல இருக்கான், அங்க போய் தங்கிக்கலாம்னு சொன்னாங்க. தெரிஞ்சவங்க இருக்கிறதுனால பிரச்சனை ஒண்ணும் வராதுங்க. சரி பத்மா, முதல்ல துளசியோட பிரச்சனை தீரணும். அதுக்காக பரிகாரம் பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. சரி, நீ போயிட்டு வந்துருமா. சரிங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா துளசி. ஏதோ கெட்ட நேரம், நாம இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்கு. பரிகாரம் பண்ணா எல்லாம் சரியா போயிடும். மாப்பிள்ளையும் பத்திரமா திரும்பி வந்துருவாரு. நீ தைரியமா இரு. ஒண்ணும் இல்ல மாயா. எனக்கு உங்களை பார்க்கவே கஷ்டமா இருக்குங்க. நீங்க இந்த அளவுக்கு ஒரே பண்ணிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. தலைவரோட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்கீங்க. நீங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. நீங்க தான் தலைவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டீங்கல்ல, திரும்ப எதுக்கு அதையும் நினைச்சு இப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன ஃபீல் பண்ண வச்சுட்டாங்களே மாயா. தலைவர் என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிட்டு இருந்தாரு, அதெல்லாம் ஒரே நாள்ல காலி பண்ணிட்டாங்க. அவரு திரும்ப ஃபோன் பண்ணாரா? இல்ல மாயா, அதான் எனக்கு கவலையா இருக்கு. ஒரு நாள் கூட எனக்கு ஃபோன் பண்ணாம இருக்கவே மாட்டாரு. ஆனா இப்ப டோட்டலா என்ன அவாய்ட் பண்றாரு. அவர் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. நமக்கு டைம் சரியில்லை மாயா. தலைவர் விஷயத்துல இனி நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். திரும்ப ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டோம்னு தெரிஞ்சது பதவியை பறிக்க கூட தயங்கவே மாட்டாரு. அவர் அந்த அளவுக்குலாம் போக மாட்டாருங்க. அவருக்காகவும் பார்ட்டிக்காகவும் நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அவர் மறந்துட மாட்டாரு. சார், சென்னை KK நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஃபேக்ஸ் வந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா? போன் இருக்கும்போது எதுக்கு ஃபேக்ஸ் பண்றாங்க? கொடு. இந்தாங்க சார். bloody scoundrel. என்ன வேலை பண்ணிருக்காவா? யார் இதை பண்றது? என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? என்ன வெறியாத்தாங்க மாயா. கொலை பண்ண கூட தாங்க மாட்டேன், வெட்டி சாச்சிடுவேன். ஐயோ, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அதுல என்னதான் இருக்கு? துளசி மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. தமிழ நீ தான் கடத்தி வச்சிருக்கியா? உங்ககிட்ட இருந்து அவனை மீட்டு தர சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா.
தமிழோட உனக்கு தப்பான கனெக்ஷன் இருக்கிறதாவும் அதுக்காக அவனை கடத்தி கொண்டு போய் மரபா வச்சிருக்கிறதாவும் போலீஸ்ல சொல்லியிருக்கா. அது என்னன்னு விசாரிக்க தான் என்ன கூப்பிட்டுருக்காங்க. ஐயோ என்னங்க இதெல்லாம்? தமிழுக்கும் எனக்குமா? அவனோட போய் சேர்த்து வச்சு ஐயோ இதெல்லாம் துரோகம் மாயா, பச்சை துரோகம். அந்த பொறுக்கு என்னாலதான் அவளதான் கோடி கோடியா சம்பாதிச்சா. இப்ப ஏத்தி விட்டு ஏன்னு எட்டி வளர்க்குறாங்கல்ல. நீ ஆசைப்பட்டு கடத்தி வைக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட என்ன இருக்கு மாயா? அவனை நீ ஏன் கடத்தணும்? ஐயோ என்னங்க என் மேல சந்தேகப்படுறீங்களா? அந்த துளசிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குங்க. அபாண்டமா என் மேல பழிய போட்டிருக்கா. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ அவளை அவமானப்படுத்தினேல, தமிழ் தெரியாதுன்னு சொன்னேல, அந்த கோவத்துல தான் இப்படி பண்ணிருக்கா. மத்தபடி எனக்கும் தமிழுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்க. இன்னொரு வார்த்தை பேசுனேன் தொலைச்சிடுவேன். இல்லங்க, உண்மையாவே எனக்கும் அவனுக்கும் போதும். உங்ககிட்ட நான் விளக்க கேட்டேனா? எவ்வளவு ஒருத்தி உன் மேல அபாண்டமா பழி போட்டிருக்கா? அதை நம்புற அளவுக்கு நான் என்ன மடையனா? இதெல்லாம் உண்மையான நான் கேட்டாலே தப்பு. அதுக்கு விளக்கம் சொல்லி உன்னைய நீ அசிங்கப்படுத்திக்கிறிய. வெக்கமா இல்ல உனக்கு? நீங்க துரோகி அது இதுன்னு சொன்னதும் நான் பயந்துட்டேங்க. நான் துரோகின்னு சொன்னது அவங்கள. உன்னை போய் சந்தேகப்படுவேனா? இத்தனை வருஷமா நான் உன்னோட குடும்பம் நடத்தி இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இதெல்லாம் சதி மாயா. உன்னை எங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக பண்ற சதி. அவ இல்ல யாரு நினைச்சாலும் சரி, நான் உன்னை சந்தேகப்படவும் மாட்டேன். உன்னை எங்கிட்ட இருந்து பிரிக்கவும் முடியாது. நீ இங்க தான் இருப்ப, இந்த வீட்டுல தான் இருப்ப. அழாத அழாத அழாத. அந்த துளசி எதுக்காக உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? நாங்க கடத்தினா சொன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டுட்டு உன்னை ஏன் காரணம் பண்றா? அவ என்ன பழி வாங்க முடிவு பண்ணிட்டாங்க. என்னோட நேரடியா மோத முடியாதா? அதான் முதுகுல குத்திருக்கா. என்னதான் செல்வா கூட இருந்தாலும் பொண்ணா பிறந்தவளை காலி பண்றதுக்கு கிடைக்கிற ஒரே ஆயுதம் அவ நடத்திய சந்தேகத்துக்கு உள்ளாக்குறது தான். அவ அதை தாங்க பண்ணிருக்கா. என்னால நம்ப முடியல மாயா. அவளுக்கு இன்னொரு பேக்ரவுண்ட் கிடையாது, பணபலம் கிடையாது, அதிகார பலம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்டவ ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டரோட மோதி பாக்குறானா? இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? யார் சொல்லி இதெல்லாம் பண்றா? அவளை விடக்கூடாது மாயா. இங்க வச்சு அவளை காலி பண்ணிருக்கலாம். போக விட்டது தப்பா போச்சு. முதல்ல கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க வைக்கணும். அதுக்கப்புறம் அவளை துவம்சம் பண்றேன் பாரு. ஏய் சத்யாங்க சார் பாண்டிச்சேரி போறதா சொல்லியிருந்தாரு. மேடம் தான் அவன் ஒரு உதவாக்கிறடா. ச்சே, எல்லாத்தையும் சொதப்பிட்டு இருக்கா. அந்த போன எடு. சார் சொல்லுங்க சார். சத்யா, நீ இப்ப எங்க இருக்க? சார் நான் மேடம் சொன்னாங்கன்னா இப்ப பாண்டிச்சேரி கிளம்பிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு மண்ணும் வேண்டாம். நீ உடனே வீட்டுக்கு வா. சரி சார். துளசியை பத்தி பேசணும். ஓகே சார். நீ ஒன்றும் கவலைப்படாத மாயா. சத்யா வரட்டும். துளசியோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். ஓகே? என்ன தீபா, இவ்ளோ காலையில ரெடி ஆயிட்ட? வெளியே எங்கேயாவது போறியா? ஆமாண்டி, நாமளும் எத்தனை நாளைக்கு தான் காரை சும்மாவே வச்சிட்டு இருக்கிறது? இந்த மாசம் டியூ வேற கட்டி ஆகணும், வீட்டு செலவு வேற இருக்குல்ல. டிராவல்ஸ்க்கு புதுசா ஏதாவது ஆர்டர் பிடிச்சாதானே நம்ம சமாளிக்க முடியும். அது விஷயமா தான் ஒருத்தரை பார்க்கலான்னு போயிட்டு இருக்கேன். நல்ல விஷயம் தாண்டி. நானே இத பத்தி உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். சரி, நானும் உன்னோட வரேன். ஏய், என்ன விளையாடுறியா நீ?
தங்கச்சிங்க ஸ்கூலுக்கு போக வேண்டாம், அம்மா உன்னை நம்பி தானே கடைக்கு போயிருக்காங்க. ஏய் அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் வரேன். ஏய் ஏன்டி இப்படி ஆளுக்கு என்ன டார்ச்சர் பண்றீங்க? நான் வெளியில போனேன், எங்க போறேன், எதுக்கு போறேன்னு அபசகுணமா கேட்டு என்ன இம்சை பண்றீங்க. ஏய் நான் உன்னை என்ன கேட்டேன் இப்போ? இங்க பாரு, நான் நம்பிக்கையோட போறேன். ஆனா போற இடத்துல எப்பவும் எதிர்பார்த்த விஷயம் நல்ல விதமா நடக்கும்னு சொல்ல முடியாது. 4 பேரை பார்க்க வேண்டியது இருக்கும், 4 இடம் அலைய வேண்டியது இருக்கும். அங்கெல்லாம் நீயும் அலைஞ்சிட்டு இருப்ப. நான் உன்னை பாப்பனா அவங்கள பாப்பனா? ஏய் ஏன்டி இப்படி கோவப்படுற? இஷ்டம் இல்லைன்னா விடு. என்ன விடு? அங்க போகாத, இங்க போகாத, இவளை பார்க்காத, அவளை பார்க்காதன்னு கண்டிஷன் போட்டுட்டு இருக்க. நான் என்ன குழந்தையா? எனக்குன்னு ஒரு மனசு கிடையாது, சுதந்திரமே கிடையாதா? ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் கோவப்படுற? நல்ல விஷயமா போறப்ப நான் எதுவும் கேட்டிருக்க கூடாது, தெரியாம கேட்டுட்டேன். இனிமே நான் அப்படி கேட்க மாட்டேன். சரி வா வந்து சாப்பிடு. இல்ல எனக்கு பசிக்கல, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஏய் தீபா ஒரு நிமிஷம், சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஒரு 2 வாய் சாப்பிட்டு போயேன். ஏய் அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லடி, அவங்க ஆபீஸ்க்கு போயிட்டு அப்புறம் ஃப்ரீயா பேச முடியாது. நீ அம்மா வந்தா சொல்லு, நான் கிளம்புறேன். ஏய் ஒரு நிமிஷம், நீ டிராவல்ஸ் விஷயமா அதுக்காக தானே பேச போற? ஏய் கோவப்படாதடி. பாரு எங்கடி போறேன்? நான் அவளை பார்க்க போறேன்னு சந்தேகப்படுறியா? இல்ல இல்ல நான் அப்படி இங்க பாரு, அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க. சத்தியம் பண்ணப்பவே துளசி செத்து போயிட்டா. நான் இப்ப போறது அவளை பார்க்க இல்ல. நம்ம டிராவல்ஸ் ஒழுங்கா நடக்கணும்னா எனக்கு நிம்மதி வேணும், நல்லவங்களோட ஆதரவு வேணும். நான் அதை தேடி தாண்டி போறேன். அதை கூட தப்புன்னு சொல்லுவேன். ஐயோ நான் அப்படி சொல்ல வரலடி. இங்க பாரு, கிளம்புறப்ப டென்ஷன் பண்ணாத. தங்கச்சிங்களை ஸ்கூலுக்கு அனுப்பு. அம்மா வந்து கேட்டாங்கன்னா 1 ஹவர்ல வந்துருவேன்னு சொல்லு, புரியுதா? சரி நீ போயிட்டு வா. நீ போய் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வா. இந்த முடி. ஏய் இன்னுமா நீங்க ஸ்கூலுக்கு கிளம்பல? இதோ நாங்க ரெடி ஆயிட்டோம், கிளம்பிட்டோம். சீக்கிரம் கிளம்புங்க. அவன் தண்ணி பாட்டில் எடுக்க போயிருக்கா. சீக்கிரமா கிளம்பு. கல்யாணி. ஏய் இன்னுமாடி நீங்களாம் கிளம்பல? கிளம்பிட்டோமா? கிளம்பிட்டோமா. உள்ள வச்சிரு கல்யாணி. உன் அக்கா எங்கடி? கோவிலுக்கு போயிருக்காமா. அவ வளர்றாமா. அக்கா ஃப்ரெண்ட பார்க்க போறதா சொன்னாங்க. என்னடி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றீங்க? இல்லம்மா, அக்கா என்கிட்ட ஃப்ரெண்ட பார்க்க போறதா தான் சொன்னாங்க. என்கிட்ட கோவிலுக்கு போறதா தாமா சொன்னாங்க. என்ன கல்யாணி, அவ எங்க தான் போயிருக்கா? என்கிட்ட டிராவல்ஸ் விஷயமா யாரையோ பார்க்க போறேன்னு சொன்னாமா. என்ன கல்யாணி இதெல்லாம்? ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு போயிருக்கா. அப்படின்னா அவ போய் சொல்றாளா? சேச்சே அப்படிலாம் இல்லம்மா. டிராவல்ஸ் கான்ட்ராக்ட் விஷயமா தான் யாரையோ பார்க்க போயிருக்கா. ஒரு நல்ல விஷயத்துக்காக போறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு போலான்னு முடிவு பண்ணிருப்பா. இவகிட்ட ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிருக்கா. அதாம்மா, அது ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் இல்லையா? அம்மா அவ நம்மள மீறி எங்கேயும் போக மாட்டா. 1 ஹவர்ல வந்துருவ, அம்மா கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. டிராவல்ஸ் விஷயமா தான் போயிருக்கா. சரி நீங்க எல்லாம் கிளம்புங்க, டைம் ஆகுது. சரிக்கா வரேன்க்கா. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாய் காரேன். பாய்மா. பாய். கல்யாணி உண்மையாவே டிராவல்ஸ் விஷயமா தான் போயிருக்காளா? என்கிட்ட அப்படிதாம்மா சொல்லிட்டு போனா. நான் இன்னும் 1 மணி நேரம் பாப்பேன். அதுக்குள்ள அவ வரலனா அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சந்தேகப்படுறது உண்மைன்னு தெரிஞ்சது அப்போ இருக்கு அவளுக்கு. துளசி, அதான் மாப்பிள்ளை நல்லா இருக்கேன்னு சொன்னார்ல, அப்புறம் நீ ஏமா கவலைப்படுற? தைரியமா இருமா துளசி. பத்மா, அவளால எப்படி தைரியமா இருக்க முடியும்? நீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடாதீங்க, நான் உங்கள்கிட்ட வீடியோல பேசணும்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. ஆனா வழக்கம் போல மாப்பிள்ளை அதே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. நான் நல்லா இருக்கேன், நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடுன்னு திரும்ப திரும்ப அதே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஒரு பக்கத்துல நம்மள யாரோ கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்ம சம்பந்தப்பட்ட ஆட்களை கடத்துறாங்க. இன்னொரு பக்கம் மாப்பிள்ள நான் நல்லா இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாம இருக்கு. ச்சே, எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு.
வராம போயிடுவியோன்னு நான் பயந்துட்டேன்டி. நான் தான் வரேன்னு சொன்னேன்ல, கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தீபா, நிஜமா உனக்கு பெரிய மனசுமா. நீ நல்லா இருக்கணும்மா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா.